ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிபிஎஸ்சி கிளாஸ் லெவலுக்காக. இதில் மொத்தம் நம்மக்கிட்ட 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 1 பார்க்கலாம். இதில் வந்து டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக அப்படியே ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்பர்ஸை மட்டும் அப்படியே லிஸ்ட் பண்ணிவிட்டு இதோட மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியனை கண்டுபிடிங்கன்னா எப்போவுமே முதல் ஸ்டெப் மீடியனை கண்டுபிடிக்கணும். மீடியன்லேருந்து கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோ தூரம் டீவியேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த டீவியேஷனுக்கு தான் மீன் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். முதல்ல மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு நம்பர் வந்து 36. ஸோ அடுத்து இருக்கிற ஸ்மாலஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 42. அடுத்து 45 இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து 46 வந்து 2 46 இருக்குது. இங்கே ஒரு 46 இருக்குது, இங்கே ஒரு 46 இருக்குது. கண்டிப்பாக அதை 2 தடவையுமே எழுதணும். அடுத்து 49 இருக்குது, 51, 53, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 72. இங்கே இருக்கிற எல்லா டேட்டாமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. மீன் வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இப்படி முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாகும். இப்படி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நடுவில் 2 நம்பர் இருக்குது. இவங்க 2 பேரும் கேன்சல் பண்ணால் நடுவில் டேர்ம்ஸ் இருக்காது இல்லையா? அப்போ 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவோட ஆவரேஜ் தான் உங்களோட சரியான மீடியன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீடியன் அப்படின்றது வந்து நடுவில் இருந்த 2 நம்பர், அதாவது 46 + 49/2 அப்படின்னு எழுதிட்டு இவங்க 2 பேரும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் நமக்கு 95 கிடைக்குது. டிவைடட் பை 2. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 47.5. 47.5 தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். இதில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதை 10ன்னு சொல்லுவாங்க. 10ன்றது ஒரு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு மிடில் வேல்யூ கண்டிப்பாக 2 மிடில் வேல்யூ கிடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th டேர்மும் 6th டேர்மும். அதாவது n/2னா அதில் பாதி வந்து 5, அதனால் 5 ஒரு மிடில் நம்பர், அதுக்கு அடுத்த நம்பரும் மிடில் நம்பர் தான். அப்போ 5th டேர்ம் + 6th டேர்ம் / 2 அப்படின்னு எழுதியும் நம்ம எழுதலாம். இல்லை இப்படி எழுதினா கூட ஓகே தான். அதுக்குன்னு உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ எழுதியாச்சு, மீடியனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டீவியேஷன். டீவியேஷனை கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இவங்க எல்லோரும் உங்களோட எக்ஸைஸ். எக்ஸைலேருந்து நம்மளோட எக்ஸைஸை மீடியன்லேருந்து என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணணும். மீடியனை நம்மளோட எக்ஸைலேருந்து மைனஸ் பண்ணி எதுக்காக மாடுலஸ் போட்டிருக்கோன்னா டீவியேஷனோட வேல்யூவை எப்போவுமே நம்ம நெகட்டிவில் சொல்லக்கூடாது, பாசிட்டிவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நீங்கள் அப்படியே ஒன்றா இந்த டேபிள்லேருந்து எழுதினாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்கள் இது கொஸ்டின்லேருந்தும் எக்ஸை எடுக்கலாம், இல்லை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்ல அதை கூட நம்ம எக்ஸைல் எழுதிக்கலாம். எழுதியாச்சு. மீடியனோட தான் நம்ம கேபிட்டல் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். கேபிட்டல் எம்மோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி 47.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த எம் வேல்யூவை நம்மளோட எல்லா எக்ஸைலேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ 36ல் 47.5 மைனஸ் பண்ணால் 11.5 கிடைக்கும். ஆக்சுவலாக நெகட்டிவில் கிடைக்கும், ஏன்னா எம் தான் பெருசு. ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு மாடுலஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ் போட்டால் பாசிட்டிவாக தான் எழுத முடியும் நம்ம. ஸோ இது 11.5. 42 47.5 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5.5 கிடைக்கும். எதுவுமே நெகட்டிவ்ல நம்ம எழுதக்கூடாது, எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் எழுதிக்கலாம். 45 மைனஸ் பண்ணால் 2.5, 46க்கு 1.5 வரும். ஸோ இங்கே அதே 1.5 தான். திருப்பி 49 மைனஸ் பண்ணும்போது 1.5 தான். என்ன இது பாசிட்டிவ்ல 1.5ன்னு கிடச்சிருக்கும். 51 மைனஸ் பண்ணும்போது 3.5, 52க்கு அப்போ 5.5, இவங்களுக்கு 12.5, இங்கே 24.5. இந்த மாதிரி மைனஸ் பண்ணி எல்லா டீவியேஷன்ஸும் எழுதிட்டோம். டீவியேஷன்ஸை கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் ஆக்சுவலாக இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சமேஷன் ஆஃப் xi மைனஸ் எம் அப்படின்றது டீவியேஷன்ஸோட அடிஷன் வேல்யூ. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ கிடச்சிரும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 70ன்ற வேல்யூ கிடைக்குது. மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன்னதை இப்படி தான் நம்ம எழுதிப்போம். இதோட வேல்யூ என்னென்னா எல்லா டீவியேஷனையும் ஆட் பண்ண வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எல்லா டீவியேஷன்ஸையும் ஆட் பண்ணால் 70 கிடச்சிது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 10 இருந்தது டேட்டாஸ். அப்போ டிவைடட் பை 10 பண்ணிவிட்டா நம்மளுக்கு வேல்யூ 7 கிடைக்குது. 7 தான் மீன் டீவியேஷனோட ஃபைனல் வேல்யூ. இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2ல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸையும் எஃப்ஐயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம் தெரியுமா? எக்ஸை 5 வந்து ஃப்ரீக்வன்சி 8 அப்படின்னா, இப்போ போன டேட்டாவில் நம்பர் இப்படி லைனாக கொடுத்துருந்தாங்களா ரா டேட்டா, இதில் 5 8 டைம்ஸ் வந்திருக்கு. 5 5 5ன்னு 8 டைம்ஸ் இருக்குது. 7 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. 7 7 அதுதான் அந்த டேட்டா. அது அவ்வளோ பெரிய லாங் டேட்டா கொடுக்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரி டேப்லெட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ முதல்ல இவங்களுக்கு நம்ம
மீடியன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட டீவியேஷன்ஸை பார்த்து அவங்களுக்கு மீன் ஃபைன் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். எப்போவுமே வந்து மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியனை முதல்ல இந்த கடைசியிலேருந்து ஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும். மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன்லேருந்து கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோ தூரம் டீவியேட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கணும். அந்த டீவியேஷன்ஸ்க்கு மீன் கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த முதல் ஃப்ரீக்வன்சி எடுத்து அப்படியே எழுதிக்கணும். அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த 8 இந்த 6 கூட ஆட் பண்ணிக்கணும். இப்படி ஆட் பண்ணும்போது 14 கிடைக்குது. 14 கூட ஒரு 2 ஆட் பண்ணும்போது 16, 16 கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 18, 18 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணும்போது 20, 20 கூட 2 ஆட் பண்ணும்போது 26. இந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணால் 26 வந்ததுன்னா இந்த கடைசியிலையும் 26 வந்ததுன்னா உங்களோட டேபிள் நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஸோ ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம அந்த லாங் ஃபார்முலா மீடியனுக்கு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சோம்ல அது நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுக்கல, அவங்க டைரெக்டாக எக்ஸைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி எக்ஸைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல கொஸ்டினில் என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். என் வந்து 26ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆக்சுவலாக 26 டேர்ம்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. 26ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடுவில் 2 மிடில் நம்பர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல. இப்போ 4 நம்பர் இருந்தால் 2 நம்பர் மிடில் இருக்குல்ல. ஆனால் 3 நம்பர்ஸ் இருந்தால் ஒரு நம்பர் தானே மிடில் இருக்கும். எப்போவுமே ஈவன் இருந்தால் 2 நம்பர் மிடில் நம்பராக இருக்கும். அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் தான் கரெக்டான மீடியனோட வேல்யூ. அப்போ எப்போல்லாம் ஈவன் நம்பர் வருதோ இதுதான் உங்களோட மீடியனோட ஃபார்முலா. n/2th term plus n/2 plus 1th term இவங்க 2 பேர் தான் மிடில் வருவாங்க. n வந்து 26ன்றதுனால n/2 பார்த்தா அதில் பாதி. அப்போ 13th term n/2 plus 1 அதுக்கு அடுத்த நம்பர். அப்போ 13th termம் 14th term தான் மிடில் வர போகிற நம்பர். அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். நம்ம உட்காந்து இந்த எல்லா டேட்டாவையும் 5 8 times 7 6 times எழுத முடியாது. அதுக்கு தான் நம்ம CF கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது இது வந்து ரேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். கொஸ்டினில் இங்கே ஆல்ரெடி எக்ஸைஸோட வேல்யூஸ் வந்து கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சம்மர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது கரெக்டாக தான் இருக்குது. அதாவது முதல் 8 நம்பரும் 5, 9th நம்பர்லேருந்து 14th நம்பர் வரைக்கும் 7 இருந்திருக்கும். அப்புறம் 15th நம்பரில் 16th நம்பரும் 9 9 அதுதான் அந்த ரா டேட்டா. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டே வந்தால் 13th டேர்மும் 14th டேர்மும் தான் எனக்கு கிடைக்கணும் மிடில். அப்போ 13th நம்பர் யார், 14th நம்பர்னால் 2 பேருமே டெஃபினட்டாக இந்த 7 தான். அப்போ 7 + 7 / 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். 14/2 கேன்சல் பண்ணால் 7. அப்போ டெஃபினட்டாக நம்மளோட மீடியன் வேல்யூ 7 தான். ஸோ மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. மீடியனோட டீவியேஷன்ஸை கண்டுபிடிக்கணும் மீடியனை யூஸ் பண்ணி. அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் மீடியன் பண்ண போகிறோம். அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட எக்ஸ்ஐயோட வேல்யூ. கொஸ்டினில் கிவன் எக்ஸைஸ். இவங்களிலேருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச மீடியன் வேல்யூவான 7 மைனஸ் பண்ணணும். இப்போ 5 - 7 2 மைனஸ் நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம மாடுலஸ் எழுதியிருக்கிறதுனால இங்கே அப்படியே 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் இங்கே 7 இருக்குது. இங்கே 7ல் மைனஸ் பண்ணிட்டா 0. 9 இருக்குது. 7 மைனஸ் பண்ணால் திருப்பி 2 கிடைக்கும். ஸோ அதேமாதிரி 10ல் மைனஸ் பண்ணும்போது 3 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்பரில் மைனஸ் பண்ணால் 5. அதே மாதிரி இங்கே 8. எல்லாத்துட்டேருந்தும் 7 மைனஸ் பண்ணி இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த 5 வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த டீவியேஷனும் கண்டிப்பாக 8 டைம்ஸ் ரிப்பீட்டேஷனில் வரும்ல. அதனால் நம்ம இங்கே கடைசி பாக்ஸில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச டீவியேஷனை ஃப்ரீக்வன்சி கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது FI கூட நம்ம கண்டுபிடிச்ச XI - M மல்டிபிள் பண்ணி இந்த லாஸ்ட் காலம் எழுதிக்கலாம். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 16. இங்கே 6ம் இந்த 0வும் 0 தான். இங்கே 2 2s are 4. அடுத்து 2 3s are 6 இருக்குது. 5 2s are 10. கடைசி நம்பர் 48. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 84 கிடைக்குது. அதாவது சமேஷன் FI கூட நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளோட டீவியேஷன்ஸோட வேல்யூ வந்து கிடச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மளோட டேபிளில் இருக்குது. நம்மளோட ஃபைனல் கொஸ்டின் ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். நம்மளோட ஃபார்முலா அதாவது சமேஷன் ஆஃப் FI அதோட டீவியேஷன் XI - Mன்றது தான் அதோட டீவியேஷன். இதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. டிவைடட் பை சமேஷன் FIன்னு போனேன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது இந்த FI ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். எல்லா FI ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 26 கிடச்சிது. அப்போ 84ஐ 26ஆல் டிவைட் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் நம்மளோட மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியனோட ஃபைனல் வேல்யூ. இதை டிவைட் பண்ணால் 3.23ன்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ டைப் 3ல பார்க்கலாம். ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். கொஸ்டினில் வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டைப் 2ல் XIயும் FIயும் கொடுத்துருந்தாங்களே. இப்போ வந்து கிளாஸ் இன்டர்வல் டைப் கொடுத்துருக்காங்க. அப்போ கிளாஸ் இன்டர்வலில் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்மேட் மாறும் இல்லையா.
ஸோ இது முதல்ல மீடியனை தான் கண்டுபிடிக்கணும். மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முதல் நம்பர் 6 இருக்குது. 6 அப்படியே எழுதிக்கலாம். 6 கூட 8 ஆட் பண்ணால் 14 கிடைக்குது. 14 கூட 14 ஆட் பண்ணால் 28 வரும். 28 கூட 16 ஆட் பண்ணும்போது 44. 44 கூட 4 ஆட் பண்ணும்போது 48. 48 கூட 2 ஆட் பண்ணும்போது 50. எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணாலும் கரெக்டாக 50 கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்க டேபிள் கரெக்டு தான். இந்த மாதிரி அடிஷன் பண்ணிட்டு வரும்போது இந்த கடைசியில் வர்ற நம்பரும் இதோட அடிஷனும் சேமாக தான் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம கரெக்டாக டேபிள் போட்டிருக்கதா அர்த்தம். சரி, எல்லா சிவிஎஃப்ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேசிக்காக மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த அதே ஃபார்முலா தான். ஸோ மீடியன்ஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 minus CF by F multiple by H தான் நம்மளோட மீடியனோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. இது எல்லாமே இப்போ இந்த டேபிளில் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னோட வேல்யூ வந்து 15 கொஸ்டினில் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக n/2ஓட வேல்யூ வந்து 50 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 25 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ n/2 வந்து 25 தான். ஸோ 25ன்ற நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 14க்கும் 28க்கும் நடுவில் தான் 25 இருக்கும் இல்லையா? இதில் எது பிக் நம்பர்னு பார்க்கணும். 14லையும் 28லையும் பிக் நம்பர் 28. அப்போ 28 இருக்கிற இந்த காலம் தான் உங்களோட மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியன் கிளாஸில் இந்த முதல்ல வர நம்பர் தான் நம்ம லோவர் லிமிட்னு எடுத்துக்கணும். ஃப்ரீக்வன்சியில் வர நம்பர் தான் எஃப்னு எடுத்துக்கணும். சிஎஃப் மட்டும் 28 எடுக்காமல் 14 எடுத்துக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா n/2ல தான் சிஎஃப்பை மைனஸ் பண்ணி ஆகணும். n/2 விட சிஎஃப் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். n/2 வந்து 25 இல்லையா? அப்போ சிஎஃப் அதை விட சின்ன நம்பர் தான் இருக்கும். அதனால 14 எடுத்துருக்கணும். இப்போ பார்க்கலாம். எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருந்த இந்த 20 ப்ளஸ் n/2 ஆல்ரெடி நம்ம இங்கே 25ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ 25 மைனஸ் சிஎஃபோட வேல்யூ கொஸ்டினில் 14 டிவைடட் பை எஃபோட வேல்யூவும் கொஸ்டினில் 14 தான். மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். என்ன கேப்பில் சிஐஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். 10 கேப்பில் இருக்காங்களா? அப்போ நம்ம இங்கே 10ன்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டா போதும். 20 ப்ளஸ் 25லேருந்து 14 மைனஸ் பண்ணால் நமக்கு 11/14 மல்டிபிள் பை 10ன்னு இருக்குது. இது ரெண்டும் 2 டேபிளில் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 20 ப்ளஸ் 55/7 அப்படின்னு கிடச்சிருக்கு. 55யும் 7ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு டெசிமல் வேல்யூ 7.86 கிடச்சிருக்கு. ஸோ 7.86 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 27.86 இதுதான் நம்மளோட மீடியன். இப்போ மெயின் டீவியேஷன் அபவுட் த மீடியன் தான் நம்மளோட கொஸ்டின். நம்ம மீடியனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீடியன்ல இருந்து கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோ தூரம் டிவியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கொடுத்துருக்க டேட்டான்றது நம்மளோட எக்ஸ்ஐ இருக்கணும். ஆனால் எக்ஸ்ஐ கொஸ்டின்ல கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சிஐயோட மிடில் நம்பர் தான் நம்மளோட எக்ஸ்ஐ கிளாஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. 0க்கும் 10க்கும் நடுவில் நமக்கு 5 இருக்குது. அதே மாதிரி 10க்கும் 20க்கும் நடுவில் 15 25 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்ச மீடியனோட வேல்யூ வந்து 27.86. அதாவது மீடியனுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 27.86 அப்படின்றது. இப்போ இந்த எக்ஸைலேருந்து இந்த 27.86 மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். நான் மைனஸ் சைன் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை மாடுலஸில் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது 5லேருந்து 27.86 மைனஸ் பண்ணும்போது 22.86 கிடைக்கும். இப்போ 22.86. இப்போ 5லேருந்து இது 15 ஆயிருக்குல்ல, அப்போ 10 தானே ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ இங்கே 10 கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் மைனஸ் பண்ணும்போது. அப்போ இது டெஃபினட்டாக 12.86. டவுட்டாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 25ல் பண்ணும்போது 2.86 கிடைக்கும். 35ன்றது 27 விட பிக் நம்பராக போகுது. அப்போ 35 மேலே எழுதிட்டு 27.86 கீழே எழுதி மைனஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ஃபுல் நம்பரையும் ஒரு டெசிமல் நம்பரையும் மைனஸ் பண்ணும்போது ஃபுல் நம்பரை 0.00 டெசிமல் ஃபார்மில் எழுதிட்டு தான் நீங்கள் மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து 7.14 கிடைக்குது. இங்கே 17.14, இங்கே 27.14 அப்படின்னு எழுதிட்டோம். இது எல்லாமே மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூஸ் தான். இப்போ இது வந்து எஃப்ஐ ஃப்ரீக்வன்சி டேபிள்ன்றதுனால நம்மளுக்கு கிடைச்ச டீவியேஷனை ஃப்ரீக்வன்சியால் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி இங்கே 6 இருக்குது, இங்கே 22.86 வந்து நம்மளோட டிஃப்ரென்ஸ் டீவியேஷன்ஸ் இருந்தது. மல்டிபிள் பண்ணால் 137.16. அடுத்து இங்கே 8 இருக்குது, இங்கே 12.86 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 102.88 கிடைக்குது. அடுத்து இங்கே 14, இங்கே வந்து 2.86 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 40.04. இதே மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 14 7.14 4 17.14 அந்த மாதிரி. இப்போ மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச டீவியேஷன் எஃப்ஐ மல்டிபிள் பண்ண எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 517.16. சமேஷன் எஃப்ஐ நம்ம ஆல்ரெடி இங்கே 15 இருந்தது, 50 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதிடணும். ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே டினாமினேட்டரில் வந்து
50, 25 அந்த மாதிரி டிவிஷன் வந்தது அப்படின்னா அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை அப்படியே கொண்டு போய் டிவிஷன் பண்ணாமல் நான் மேலேயும் கீழே ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதுனால நியூமரேட்டரை 2ல் மல்டிபிள் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக. இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணுறதை விட அது நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது 1034.32 அப்படின்னு கிடைக்குது. கீழே 52 சார் 100ன்னு வந்துடும். 100ல் டிவைட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் 2 பிளேஸ் முன்னாடி கொண்டு போனால் போதும்ல. அப்போ 10.3422 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியனோட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.